வேளையிலே உங்கள் யாவரையும் நாம் அன்போடு இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். इस सवेरे के अनुसार यीशु मसीह के नाम से आप सबको मैं स्वागत करता हूं. இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான செய்தியை நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பார்க்க போகிறோம். इस समय पे हम प्रभु के वचन के ओर बढ़ने वाले हैं. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோனா का किताब 15 16 15-16 कोई पढ़े. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். कोई पढ़ सकता है योना का किताब 16ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு हेल्पரை கொடுத்திருக்கிறார். यहाँ पे वचन कहता है कि पिता परमेश्वर हमारे लिए एक बहुत ही बड़ा सहायक दे रखा है. இது ஒரு ஆசம் டெபாசிட்டாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ये आके एक बहुत ही अच्छी मददगार है. இந்த ஹெல்ப்பர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்க போகிறார். और ये सहायता करने वाला हर समय हर पल आपके साथ रहने वाला है. இந்த ஒரு வசனத்திலே 16ஆம் வசனத்துல மட்டும் த ஹோலி ட்ரினிட்டினுடைய 3 நபர்கள் அங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். इस 16 अध्याय में 16 वचन में हम 3 लोगों को यहाँ पे देखते हैं. அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, நான் என்று ஆரம்பிக்கிறது. यहाँ पे ये वचन हम करके कहता है. நான் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அங்க பேசுகிறார். तो यहाँ पे मैं हम का मतलब क्या है? यीशु मसीह बात कर रहे அவர் हैं. பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். वो पिता को देखकर प्रार्थना कर रहे हैं. அப்ப இயேசு இருக்கிறார், பிதா இருக்கிறார். तो यहाँ पे परमेश्वर पिता परमेश्वर और यीशु मसीह दोनों हैं. அப்புறம் சொல்றார், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். तो यहाँ पे कहते हैं कि सत्य का और एक सहायक आपको दिया जाएगा. பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். तो यहाँ पे हम 3 लोग को देखते हैं जो कि पिता परमेश्वर यीशु मसीह और पवित्र आत्मा. இந்த ஒரே வசனத்திலே இந்த தூய திருத்துவம் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். तो यहाँ पे हम एक वचन में 3 लोग को देखते हैं. பிதாவாகிய தேவன் பிதா அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆளுகிறவராய் இருக்கிறார். तो पिता यहाँ पे सारी सृष्टि करता है. இயேசு கிறிஸ்து அவர் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். तो यहाँ पे यीशु मसीह आके हमारा रक्षक बनकर है. பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப்பராக உதவியாளராக இருக்கிறார். तो पवित्र आत्मा यहाँ पे हमारा मददगार है. பாருங்க, நிறைய சபைகளில பரிசுத்த ஆவியானவர் யாருன்னே தெரியாது. तो यहाँ पे बहुत सारे कलीसिया में पवित्र आत्मा कौन है करके पता नहीं அவங்களுக்கு है. யாரும் பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்றதே இல்ல. तो उन्होंने कभी आपको बताया नहीं होगा पवित्र आत्मा कौन है. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையில அதிருப்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். तो इसीलिए वो अपने जीवन में बिल्कुल भी तृप्त नहीं है. பாருங்கள், ஆகவேதான் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள், டிசப்பாயின்ட்மெண்ட்ல இருக்காங்க. तो इस तरह से वो आकर अपने आप को आकर डिसअपॉइंट में रखते हैं. பாருங்க, நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். हम लोग क्रिश्चियन हैं. இயேசு கிறிஸ்து ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். हमने मसीहा को अपनाया है. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே கடினமான நேரங்கள் வருகிறது. लेकिन कभी कभी हमारे जीवन में कठिन परिस्थितियों को गुजरते हैं. கடினமான வேளைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? तो इस कठिन परिस्थितियों में हम क्या करते हैं? இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை அனுப்பி இருக்கிறேன். तो यीशु मसीह आप लोग को कहते हैं कि मैं आपको एक मददगार हूँ. அவர் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறார். वो हमेशा आपके साथ है. அதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். वो उन्होंने आपको वचन दिया है. அவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்றார். तो मैं यहाँ पे परमेश्वर से प्रार्थना करता हूँ कहते அப்பொழுது हैं. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான தேற்றரவாளனை அவர் அனுப்புகிறார். तो हमेशा मैं आपको एक तसल्ली देने वाला आपके साथ रहूंगा. பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். तो यहाँ पे यीशु मसीह आके मरने वाले हैं. கல்வாரி சிலுவைக்கு போக போகிறார். क्रूस पे चढ़ाए जाने वाले हैं. அங்க ஜீவனை கொடுத்து மரிக்க போகிறார். अपने जीवन को दे के मृत्यु पे. மனுவர்க்கத்தினுடைய பாவ சாபம் வியாதிகளுக்காக அவர் மரிக்க போகிறார். तो दूसरे के मौत से चंगाई देने के लिए, रोगों से चंगा करने के लिए अपने आप को बलि चढ़ाने वाले थे. மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார். तीसरे दिन में जीवित उठने वाले हैं.
ஆனால் அதற்கு பிற்பாடு என்ன நடக்க போகிறது? लेकिन उसके बाद क्या होने वाला है? இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். तो यहाँ पे परमेश्वर यीशु मसीह आके पिता परमेश्वर को देख के எதற்காக அவர் ஜெபிக்கிறார்? किस लिए वो प्रार्थना करते हैं? உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒருவரை அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். आप लोग के लिए मदद करने के लिए एक को भेजने के लिए यीशु मसीह प्रार्थना करते हैं। 18ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். तो यहाँ पे 18 वचन में हम देखते हैं पर कि वो आपको ऐसा ही नहीं छोड़ेगा। ஆகவே பாருங்கள், இந்த அளவு கடந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை, பிரமாதமான பொக்கிஷத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். तो यहाँ पे एक परमेश्वर ने आके एक बहुमूल्य एक चीज दिया है आपको। பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு இங்க ஹெல்பர், கம்ஃபர்ட்டர் என்று அவர் சொல்லுகிறார். तो प्रभु यीशु मसीह कहते हैं कि पवित्र आत्मा आकर वो आपको एक मददगार बन के रहेंगे। What is the work of the Holy Spirit in a believer's life? यहाँ पे आके पवित्र आत्मा का क्या काम है आपके जीवन में? What does he do in a person's life? वो आपके जीवन में क्या काम करता है? ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். एक एक पल वो आपके जिंदगी में मदद करता ஒவ்வொரு है। நேரமும் உதவி செய்ய போகிறார். हर समय में आपको मदद करेगा। நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். मैं आपसे एक सवाल पूछना चाहता हूँ। எத்தனை பேருக்கு இங்க உதவி தேவைப்படுகிறது? किस लोगों को इस मदद की जरूरत है? எல்லாருக்குமே உதவி தேவைப்படுகிறது. आमीन। हर एक को जरूरत पड़ता है। நம்ம எல்லாருக்கும் நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. हम सबको हमारे जीवन में हर चीज के लिए जरूरत है। நம்ம எல்லாருக்கும் உதவிகள் தேவை. हर चीज हर लोगों को मदद है। நமக்கு உதவி செய்யும்படியாக தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி இருக்கிறார். हम लोग को मदद करने के लिए ही ये पवित्र आत्मा है। அவர் வந்து நமக்கு என்ன பண்றாரு? वो हमारे लिए क्या करता है? சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். इस समय पे मैं कुछ चीजें आपके सामने रखना चाहूंगा। முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். तो सबसे पहले पवित्र आत्मा के जरिए हम आके रक्षा पाए हैं। முதலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்டு விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ரட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். जब हम पहले बार यीशु मसीह के बारे में सुनकर उनको विश्वास करते हैं तो आके हम रक्षा पाते हैं। யோவான் 16ஆம் அதிகாரம் योना का किताब 14 अध्याय 7ஆம் வசனத்திலிருந்து 7वीं वचन 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். से लेकर 11 वचन तक। நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், मैं आपको सच कहता हूँ, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். मैं जाने वाले के बाद आपको वो मदद நான் करेगा। போகாதிருந்தால் ஹெல்ப்பர் உங்களிடத்தில் வரார். अगर मैं नहीं जाऊंगा तो वो हेल्पर आपके पास नहीं आ सकता है। நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். तो जब मैं अपने परमेश्वर के पास जाऊंगा तो उस हेल्पर को आपको भेजूंगा। அவர் வந்து वो आकर பாவத்தை குறித்தும் पाप के, நீதியை குறித்தும் नीति के, நியாய தீர்ப்பை குறித்தும் न्याय के உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். और आपको इस दुनिया में बताएगा। 9ஆம் வசனம் சொல்கிறது, 9वीं वचन कहता है, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் तो वो आके हमें विश्वास करने के लिए, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் तो मैं पिता परमेश्वर के पास जाने की वजह से இந்த உலகத்தின் அதிபதி इस दुनिया का நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே यहाँ पे आके न्याय पाने के वजह से நியாய தீர்ப்பை குறித்தும் न्याय के लिए கண்டித்து तो உணர்த்துவார். आपको वो आकर सिखाएगा। பாருங்கள், நாம வந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். तो सबसे पहले पवित्र आत्मा का काम क्या है कि हम जो पाप करते हैं वो हमें बताता है। கண்டித்து உணர்த்துகிறார் என்ன அர்த்தம்? तो यहाँ पे बताने, आपको आकर उसको बताने का मतलब क्या है? நாம் பாவிகளா இருக்கிறோம் என்று அவர் கண்டிக்கிறார். तो पवित्र आत्मा हमें पापी इसीलिए बताता है क्योंकि हम पाप करते हैं। இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி என்பதை அவர் உணர்த்துகிறார். और यीशु मसीह ही एक ही रास्ता है। ஆகவே பாருங்கள், இங்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், ரட்சிப்பில் நமக்கு உதவி செய்கிறார். तो यहाँ पे पवित्र आत्मा हमें मदद करता है कि हम पाप से अलग होएं। அநேக நேரங்களிலே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட நமக்கு வந்து சில கெட்ட எண்ணங்கள் வருகிறது. तो कहीं समय पे हम प्रभु यीशु मसीह को अपने जीवन में लेने के बाद भी बुरे बुरे ख्याल हमारे जीवन में आते हैं। சில நேரங்களிலே பலர் மேல கோபம் வருகிறது. तो किसी के ऊपर हम गुस्सा करते हैं। அப்பொழுதெல்லாம் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய். तो हमारे अंदर जो पवित्र आत्मा होता है वो क्या कहता है कि तू प्रभु यीशु मसीह का बच्चा है। நீ அந்த நபரை அன்பு செலுத்த வேண்டும், तो वहाँ पे उसके ऊपर आपको प्रेम दिखाना அந்த है, நபரை நேசிக்க வேண்டும். उनके आके
प्रेम रखना है, அவரை கோபித்துக் கொள்ளக்கூடாது. उसके ऊपर गुस्सा नहीं करना है। நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய், आप प्रभु के बच्चे हैं, அவர் பரிசுத்தமுள்ள தேவனா वो இருக்கிறார், पवित्र आत्मा के, அவர் உன்னை वो அழைத்திருக்கிறார். आपको बुलाया है, ஆகவே நீயும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். इसीलिए आप भी पवित्र रहना जरूरी இப்படிப்பட்ட है। எண்ணங்களை நீ வெளியே தள்ள வேண்டும். तो ऐसी बुरी बुरी चीजें आप अपने दिमाग से This is निकालना not है। your feeling. तो ये आपका फील नहीं This है, is the prompting of the Holy Spirit तो ये which Holy lives in you. तो ये होली स्पिरिट आकर आपको अपने जीवन में बता रहा है। So பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்கு என்ன பண்றாருன்னா, he convicts us of our sins. तो सबसे पहले पवित्र आत्मा हमारे जीवन में क्या कहता है, हम जो पाप करते हैं उसे हमें बताता है। இரண்டாவது அவர் நம்மை முத்தரித்திருக்கிறார். तो यहाँ पे दूसरा क्या है, பரிசுத்த ஆவியானவர் என்கிற உதவியாளரை, ஹெல்ப்பரை ஏன் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார்? तो दूसरे किस लिए आके परमेश्वर ने आके पवित्र आत्मा को हमारे जीवन में दिया है, அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் वो கொடுத்திருக்கிறார். हमें रक्षक पाने के लिए, नया जीवन पाने के लिए। இரண்டாவது நம்மை முத்தரிக்கும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். दूसरा आके हमें आके एक चिन्ह बनाने के लिए। எபேசியர் 1:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். एफिसियन की किताब पहला अध्याय, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். तो यहाँ पे आप आके इस वचन के अनुसार आपको एक विशेष प्रकार का एक चिन्ह दिया है परमेश्वर ने। அவர் முத்தரித்திருக்கிறார். तो आपको यहाँ पे आके एक चिन्ह दे रखा 14 है। வசனம் சொல்லுகிறது, 16वें वचन कहता है, அவருக்கு சொந்தமானவர்கள் तो उसको जो भी है, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக तो उनकी महिमा के लिए மீட்கப்படுவார்கள் என்பதற்கு छुटकारा पाए गए हैं। ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். तो यहाँ पे पवित्र आत्मा हमारे साथ है। அப்ப இந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? तो यहाँ पे हम लोग को एक चिन्ह दिया है, तो उसका मतलब क्या है? பாருங்க, நாம ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறோம். तो हम आकर परमेश्वर के शुभ समाचार को सुनते हैं, நமக்கு ஆல்டர் கால் கொடுக்கப்படுகிறது. तो परमेश्वर ने हमें आके दिया है, நாம் கரங்களை தூக்கி முன்பாக வருகிறோம். तो अपने हाथों को उठाकर हम है, இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். हम परमेश्वर को अपने जीवन में अपनाए हैं। அந்த சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போடுகிறார். तो उस समय पे पवित्र आत्मा हमारे जीवन में एक चिन्ह இந்த देता है। முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? तो ये चिन्ह हमारे जीवन में देने का मुख्य அவர் क्या है? நம்முடைய ஓனராய் இருக்கிறார். तो वो आकर हमारे साथ रहता है, அவர் நம்முடைய ஆசம் புரொடெக்டராக இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். वो हमें प्रोटेक्ट करता है हर एक चीजों से। அதாவது நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை இழக்கவே முடியாது. तो आप आकर अपने परमेश्वर के साथ जो रिश्ता है उसे आप छोड़ नहीं सकते हैं। அவர் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போட்டிருக்கிறார். पवित्र आत्मा के जरिए आपको एक चिन्ह दिया है। அவர்கள் தேவன் இந்த முத்திரை உடைக்க போறது கிடையாது. तो परमेश्वर उस चिन्ह को तोड़ नहीं सकता है, நாமளும் உடைக்க போறது கிடையாது. हम भी नहीं तोड़ सकते। நானே நினைச்சாலும் உடைக்க முடியாது. अगर मैं सोचूं तो भी नहीं तोड़ सकता हूँ, பிசாசு இந்த முத்திரையை உடைக்க முடியாது. और शत्रु को भी इस चिन्ह को तोड़ नहीं सकता। அப்ப ஒரு தெய்வீக முத்திரையை யார் உடைக்க முடியும்? तो जो परमेश्वर के जरिए से जो चिन्ह आया है उसे कौन तोड़ सकता है? யாராலையும் உடைக்க முடியாது. किसी से भी तोड़ा नहीं जा सकता நீங்கள் है। இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால், अगर आप परमेश्वर को विश्वास करते हैं तो நீங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறீர்கள். तो आप एक पवित्र लोग बनकर जी रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பொல்லாத எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், பலவிதமான பகை விரோதங்கள்லாம் உள்ள வரும்போது அவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிறார். तो जब बुरी बुरी चीजें या बुरे बुरे सोच आपके दिमाग में आते हैं तो पवित्र आत्मा आपको बताता है। அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறனாலே நாம ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. तो हमारे परमेश्वर ने जो चिन्ह हमें दिया है तो हम अपवित्र जीवन जी नहीं सकते। பாருங்கள், நாம சிலர் சொல்றாங்க நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு நாம வேற விதமா வாழ்ந்தா அந்த ரட்சிப்பையே நம்ம இழந்துருவோம் அப்படின்றாங்க. तो कुछ लोग कहते हैं कि जब हम परमेश्वर को अपनाए होते हैं और जीवन में बदलते हैं तो चला जाता है करके। நோ 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 கிடையவே கிடையாது. அவர் நம்மை பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போட்டிருக்கிறார். ऐसा नहीं है, पवित्र आत्मा के जरिए हमें एक चिन्ह दिया है यीशु मसीह ने। எபிரேயர் 9:12 சொல்கிறது, நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். तो इब्रियर की किताब 9वीं अध्याय 12वीं वचन कहता है कि नित्य जीवन आपको दिया है। பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டு இருக்கிறதுனால पवित्र आत्मा ने हमें एक चिन्ह देने की वजह நீங்களும் से நானும் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். आप और मैं और परमेश्वर की संतान के रूप से जाने जाते हैं। ஆகவே பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு
तो वो हमें रक्षक पाने के वजह से கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम आकर यीशु मसीह के लिए एक अच्छी जीवन जीनी चाहिए. சிலர் சொல்றாங்க என்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. तो कोई लोग कहते हैं कि आपका पाप आकर நான் क्षमा हुआ நான் है. என்ன வேணா பாவத்தை செய்யலாம். मैं कितना भी पाप क्यों ना कर लूं. இல்ல பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். पाप को आकर आपको बताने के लिए, उसे रोकने के लिए ही पवित्र आत्मा आपके जीवन में है. நாம் ரட்சிப்பை பெற்ற பிற்பாடும் நாம் அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அவருடைய ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து கொண்டே இருப்போங்க. आप उद्धार पाने के बाद भी पाप करेंगे तो परमेश्वर की आशीष को खो बैठेंगे. மூன்றாவது, तीसरा हम यहाँ देखेंगे அவர் நமக்குள்ளே வசிக்கிறார். कि परमेश्वर आकर हम लोग के अंदर जी रहे हैं. ரோமர் 8:11 வாசிக்கிறேன். रोमन के किताब 8वीं अध्याय 11वीं वचन पढ़ेंगे. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், तो परमेश्वर को जो तीसरे दिन में जो जी उठाया वो கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் तो परमेश्वर को जो तीसरे दिन में जी उठाया है உங்களில் வாசமாய் இருக்கிற आप में वास कर रहा है. தம்முடைய ஆவியினாலே अपने आवी के वजह से பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. तो वचन कहता है कि पवित्र आत्मा हमारे अंदर है. அவர் என்ன பண்ணுகிறார்? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறார். तो आप पवित्र आत्मा का काम क्या है? वो आपको मृत्यु के जाने से जीवन देता है. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். तो पवित्र आत्मा और कहीं नहीं है बल्कि आपके अंदर में है. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आपको पता है या नहीं ये मालूम नहीं, लेकिन वो आपके अंदर है. நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ உள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आप लोग को विश्वास करना है कि पवित्र आत्मा मेरे अंदर है. ஏனென்றால் சத்திய வசனம் சொல்கிறது அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். क्योंकि प्रभु का वचन यही कहता है पवित्र आत्मा और कहीं नहीं है बल्कि आपके अंदर में है. நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். आपके पापों को बताता है. இரண்டாவது என்னது? दूसरा क्या है? இரண்டாவது என்ன சொன்ன? அவர் நம்ம முத்திரித்து இருக்கிறார். वो हमें चिन्ह डाले हैं. மூன்றாவது அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். तीसरा वो हमारे अंदर है. நான்காவது அவர் நமக்கு போதிக்கிறார். और चौथा क्या है कि वो हमें उपदेश देते हैं. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கிறேன். यूहन्ना का किताब 11वीं என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து he teaches us, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். तो परमेश्वर आके पवित्र आत्मा जो यीशु मसीह के जरिए भेजे वो आपके जीवन में हर एक चीजों में आपको आकर राह दिखाएगा. நமக்கு உள்ளே ஒரு டீச்சர் இருக்கிறார், போதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். तो आपके अंदर आकर एक शिक्षक है. அவருடைய பேர் பரிசுத்த ஆவியானவர். और उस शिक्षक का नाम है இயேசு அவரை ஹெல்ப்பர் என்று சொல்லுகிறார். यीशु मसीह उनको आके आपको लिए हेल्पर कहता है. அவர் என்ன பண்ணுகிறார்? वो क्या करते हैं? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறார். हर चीजों में आपको आकर सलाह देते हैं. நான் சொல்ற எல்லா போதகர்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு போதகர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். तो मैं आपको कहना चाहता हूँ कि सारे पास्टरों को कंपेयर करते हुए पवित्र आत्मा आपके जीवन में है. அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். उसका नाम पवित्र आत्मा है. அவர் எல்லா டீச்சர்ஸ்க்கும் மேலான ஒரு டீச்சரா वो இருக்கிறார். हर शिक्षक के ऊपर एक बड़ा शिक्षक அவர் है. என்ன செய்கிறார்? वो क्या करते हैं? இந்த வேத வாக்கியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். तो इस वचन को आप समझने के लिए आपको मदद करते இந்த हैं சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு உதவி செய்கிறார். ताकि कि आप इस वचन को बाकी लोगों को जाकर बता सकें. அவர்தான் இந்த வேத வாக்கியங்களை வியாக்கியானம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். तो इस वचन को समझने के लिए आपको पवित्र आत्मा मदद करते हैं. நம்முடைய சூழ்நிலையை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். हमारी परिस्थितियों को लेकर परमेश्वर क्या बोलना चाहते हैं वो हमें समझाते हैं. அப்ப இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய ஒரு ஹெல்ப்பரை அனுப்புறேன். तो यीशु मसीह यहाँ पे कहते हैं कि पवित्र आत्मा मैं जाने के बाद அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். वो आपको मदद करेगा. என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கிறார். हमेशा आपके साथ रहेगा. பாவத்தை கண்டித்து உணர்த்துறார். पाप को आकर बताएगा. உங்களை முத்திரிக்கிறார். आपको चिन्ह दिया है. உங்களுக்கு போதிக்கிறார். आपको राह दिखाता है. உங்களுக்குள்ளே வசிக்கிறார். और सबसे बड़ी बात आपके अंदर है. ஐந்தாவது அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். और पांचवी क्या है कि वो सत्य को आपको दिखाता है. அவர் he reveals the truth to us. तो सत्य जो भी सत्य है वो आपको दिखाता है. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது, तो यहाँ पे पहले कुरिन्थियन के किताब पहला वचन दूसरा நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் तो हम दुनिया की वो जो आत्मा नहीं मिलना தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம். तो हम परमेश्वर यीशु मसीह के जरिए पवित्र आत्मा को हम पाए हैं.
அவர் நமக்கு இதை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். तो इसे जानने के लिए आके पवित्र आत्मा हमें मदद करता है. நாம பாருங்க தேவனோட பிரசன்னத்தையே நம்ம ஃபீல் பண்றதே கிடையாது. तो हम यहाँ पे देखेंगे तो पवित्र आत्मा का जो प्रसन्स है हम आके महसूस नहीं कर நம்ம पाते. நினைக்கிறோம் அவங்க என்ன லவ் பண்ணலங்க, இவங்க என்ன நேசிக்கலங்க. हम सोचते हैं कि मेरे आजू बाजू वाले मुझे प्रेम करते हैं. இதெல்லாம் ஏங்க எனக்கு நடக்குது? ये सब क्यों मेरे जीवन में हो रहा है? ஏன் அதெல்லாம் நம்ம அப்படிலாம் நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, we are ignoring the helper. क्योंकि हम क्यों ऐसे सोचते हैं? क्योंकि इतने दिनों तक हमने जो हमारा सहायक है उसे दूर रखा है. உள்ளே ஒருத்தர் உதவி செய்வதற்காகவே இருக்கிறார். आपके अंदर ही एक है जो आपको मदद करेगा. அவர் என்றைக்கும் நம்மளை விட்டு போறதே கிடையாது. वो कभी भी हमसे अलग नहीं होता அவர் है. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். वो हमेशा हमारे साथ रहता है. அவர் வேற ஒருத்தர் மூலமாக நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். वो दूसरे के जरिए हमको मदद करने के लिए चाहते हैं. தெய்வீக அறிவை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर का जो ज्ञान है वो हमें देना चाहता இந்த है. வேத வசனம் சொல்கிறது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. तो वचन कहता है कि इस वचन को हम जानने के लिए தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கல்வாரி சிலுவையிலே எவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். तो पिता परमेश्वर यीशु मसीह के जरिए कलवारी क्रूस पर हमें कई चीजें आशीष दे रखे हैं. 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிற இந்த வசனத்தினுடைய மேல 9ஆம் வசனம் சொல்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவே இல்லை என்றார். तो यहाँ पे पहले कुरिन्ती किताब 2 अध्याय 9 वचन में हम देखते हैं कि जो परमेश्वर जो कार्य हमारे लिए करता है कोई सोच नहीं सकता है, कोई महसूस नहीं कर सकता, कोई देख नहीं सकता है. அப்பேற்பட்ட அபூர்வமான ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். तो वैसा उत्तम आशीष उन्होंने आपके जीवन में रखा है. இவைகளெல்லாம் நாம எப்படி அறிந்து கொள்ள போகிறோம்? तो इन सब चीजों को हम कैसे जानेंगे? இந்த உலக பிரகாரமான அறிவினால ஞானத்தினால நம்ம அதை அறிய முடியாது. दुनिया से जो ज्ञान हम प्राप्त करते हैं उस ज्ञान को रख के हम नहीं पहचान सकते. 1 கொரிந்தியர் 2:10 சொல்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். तो पहले कुरिन्थियन किताब 2:10 में हम देखते हैं कि यीशु मसीह पवित्र आत्मा के जरिए हमें दिखाता இந்த है. உதவியாளர் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை உங்களுக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். तो ये पवित्र आत्मा कहीं नहीं है बल्कि आपके अंदर है जो आपको सारी आशीषें देता है. அவர் எப்படி அறிவிக்கிறார்? तो ये वो कैसे जानते हैं? இயேசு என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने आके मेरे पाप को என்னுடைய क्षमा किया है. பாவத்துக்கான பரிகாரமாக அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விட்டார். मेरे पाप के लिए उन्होंने अपने बहुमूल्य रक्त को बहाया है. எனக்காக அவர் மரித்தார். मेरे लिए उन्होंने मारा गए. அவருடைய நீதியை எனக்கு தந்திருக்கிறார். उन्होंने अपनी नीति को मेरे लिए दिया அவருடைய है. பரிசுத்தத்தை எனக்கு अपनी தந்திருக்கிறார். पवित्रता को मुझे दिया है. என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். मेरे श्राप को उसने ले लिया है அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். और अपने आशीष को मुझे दिया है. என்னுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். मेरे रोग को यीशु मसीह ने அவருடைய लिया சுகத்தை எனக்கு और தந்திருக்கிறார். अपनी चंगाई को मुझे दिया. நித்திய மீட்பை எனக்கு தந்திருக்கிறார். नित्य जीवन मुझे दिया. நான் பிசாசினுடைய பிள்ளை அல்ல, मैं आके शत्रु का बेटा नहीं நான் हूँ. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். मैं आके परमेश्वर का बेटा அந்த அதிகாரத்தை அவர் எனக்கு उस தந்திருக்கிறார். अधिकार को आपको दिया எனக்கு है. கர்த்தருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். क्योंकि वचन कहता है ये உள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்கிற உதவியாளரை தந்திருக்கிறார். आप एक एक के अंदर पवित्र आत्मा है. என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த உதவியாளர் எனக்கு உதவி செய்ய முடியும். आपके जीवन में भले ही आप किसी प्रकार की मुसीबतों से क्यों ना गुजरते वो पवित्र आत्मा आपको मदद करेगा. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக அறிவையும் நமக்கு தருகிறார். वो पवित्र आत्मा विशेष प्रकार का ज्ञान आपको देता है. இந்த முழு உலகத்திலே எந்த யூனிவர்சிட்டியில நீங்க இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது இந்த அறிவை. इस दुनिया में आप इस ज्ञान को कहीं भी प्राप्त नहीं कर सकते. பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஆசம் டெபாசிட் ஆகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியாளரை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய லாஸ் நமக்கு. तो देखिए इस पवित्र आत्मा जो आपकी உங்களுடைய பிசினஸ்ல அவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். आपके कारोबार में आपको राह दिखाएगा. மனித வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. आपके जीवन में कई प्रकार की मुसीबतें होंगी. தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, अपने अलग जीवन में, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, शादी में, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில பிரச்சனை, अपने पवित्र जीवन में, நம்முடைய குடும்பங்களிலே अपने பிரச்சனை, परिवार में, பொருளாதாரத்துல பிரச்சனை, अपने कमाई में, தொழில் வியாபாரத்துல பிரச்சனை, जो काम करते हैं उस पे, மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவுகள்ல பிரச்சனை. तो हमारे रिलेशनशिप में இது மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நாம விடுதலையாகி சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உதவியாளருடைய உதவியை நாம் நாட வேண்டும். तो इस कई प्रकार की परिस्थितियों से हमें बचने के लिए हमारे अंदर जो पवित्र आत्मा है उसका मदद लेना है. பாருங்க, பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு சொன்னா
तो अगर एक परिवार में एक बच्चे को कोई किसी प्रकार का मुसीबत है, பெற்றோர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? இந்த பிள்ளைகள் நம்மிடத்துல வந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். तो माता पिता क्या सोचते कि मेरा बेटा बेटी आकर मेरे पास बताना है। பிள்ளைகள் தகப்பனோ தாய்கிட்டயோ வந்து கேட்கணும், என்ன நம்பணும், என்ன வந்து சார்ந்து கொள்ளணும். तो माता पिता क्या सोचते हैं कि मेरा बेटा आकर बेटी आकर मेरे पास बोलना है, बताना है। அது ரொம்ப நல்லதுதான். तो वो बहुत अच्छी बात है। ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது முதலாவது நாம யாரிடத்தில் போகிறோம்? लेकिन जब हमारे जीवन में कोई परिस्थिति आते हैं तो सबसे पहले हम किसको ढूंढते அப்பாட்டியும் அம்மா கிட்ட கேட்கறது தவறு இல்ல. हैं? माता पिता के पास पूछना गलत नहीं है, ஆனா முதல்ல ஆண்டவர் இடத்திலே போக வேண்டும். लेकिन सबसे पहले आप परमेश्वर के पास முதல்ல जाना உள்ள है। இருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன்ட்ட போகணுங்க. आपके अंदर जो पवित्र आत्मा है उसके पास जाना है। அவர் சொல்றத நாம கேட்க வேண்டும். वो जो आपको गाइड करते हैं, बताते हैं, उसको सुनना है। 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், यहाँ पे 32 भजन संगीता दूसरा वचन में कहते हैं, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். तो जिस राह पे चलना है उस राह पे मैं तुझे चलाऊंगा, अपने नजर तेरे ऊपर रख कर तुझे मैं राह दिखाऊंगा। உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழிகாட்டுதலை அவர் சொல்றாரு, அது உங்களுக்கு கேக்குதா? तो यहाँ पे आके परमेश्वर आकर आपको बता रहे आप अपने परिस्थितियों से कैसे बाहर आ பல सकते हैं। நேரங்கள்ல அவர் சொல்றது நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாததா இருக்கும். कभी कभी जब पवित्र आत्मा हमें बताता है तो वो हमारे ज्ञान में नहीं பல घुसता। நேரங்கள்ல அவர் சொல்றது நமக்கு பிடிக்காம இருக்கும். कभी कभी जब पवित्र आत्मा हमसे बात करते तो हमें पसंद नहीं आता। அநேக நேரங்கள்ல அவர் சொல்ற வழிகாட்டுதல், அவர் கொடுக்கிற அந்த கைடன்ஸ் வந்து நமக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். कभी कभी जब परमेश्वर हमें राह दिखाता वो हमें पागलपन लगता है, ஆனால் அவர் சொல்ற அந்த கைடன்ஸை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन परमेश्वर जो हमें पवित्र आत्मा जो राह दिखाता उसे हमें अपनाना चाहिए। அதன்படி நடக்கும்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் நமக்கு தருகிறார். जब हम उसके अनुसार चलते हैं तो हमें एक विशेष प्रकार की जीत मिलती है। வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உதவி செய்யும்படி தான் இந்த உதவியாளர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ऐसे प्रकार की मदद मिलने के लिए पवित्र आत्मा ने हमें एक அவர் रक्षक भेजा। உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். वो और कहीं नहीं, आपके அவர் अंदर है। உங்களுக்கு உதவி செய்ய காத்து वो கொண்டிருக்கிறார். आपको मदद करेगा। இதை நம்புங்கள், इसे आपको இதை विश्वास करना है। விசுவாசியுங்கள், विश्वास करिए, அவரிடத்துல கேளுங்கள். उनके पास पूछिए। பல நேரங்கள்ல நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நாம் வேதத்திற்கு வருகிறோம். जब हमें कई प्रकार की मुसीबतें आते हैं तो तब हम जाकर प्रभु के वचन को ஆண்டவரே खोलते हैं। இவ்வளவு பெரிய பண பிரச்சனை இருக்கே, நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர போறேன் என்று வேதாகமத்தை நாம் திறக்கிறோம். यीशु मसीह मुझे कई परिस्थितियां हैं पैसे की जरूरी है, तब जाकर हम बाइबल खोलते हैं। பல நேரங்கள்ல சரியான வசனத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். तो कभी कभी आके प्रभु हमें उसके अनुसार हमें वचन भी देता है। கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். तो हम वचन देखते कि प्रभु परमेश्वर मेरे लिए हर चीज पूरा करेगा। 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் மேற்கோள் காட்டுகிறேன். तो 138 भजन संगीता 8वीं वचन में हम देखते கர்த்தர் हैं எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए हर चीज पूरा करेगा। நாம நினைக்கிறேன் யார் எனக்கு இதை செய்வாங்க, कभी कभी हम सोचते हैं कि मेरे जीवन में कौन काम करेगा, என் கடனை யார் அடைப்பார்கள், मेरे उधार को कौन भरेगा, என் வாழ்க்கை யார் சீர்படுத்துவார்கள், मेरे जीवन को कौन सही எனக்கு करेगा, வேலை எப்படி கிடைக்கும், मेरे को काम कैसा இந்த मिलेगा, இன்டர்வியூல நான் எப்படி பாஸ் பண்ணுவேன், इस इंटरव्यू में मैं कैसा पास करूंगा, என்னோட குடும்பம் எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், मेरा परिवार कैसे एक अच्छी परिस्थितियों में யார் आएगा, எனக்கு உதவி செய்ய முடியும், कौन मुझे मदद करेगा। என்னோட வாழ்க்கை இவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறதே, तो मेरा जीवन ऐसे ठीक नहीं है யார் இதை சரிப்படுத்த और முடியும், इसको कौन ठीक कर सकता है, யார் எனக்கு உதவி செய்ய முடியும், कौन मुझे मदद कर सकता है, எப்படி நான் பொருளாதாரத்துல மேல வருவது, मैं कैसे अपने जीवन में ऊपर आ सकता हूँ। இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ऐसे कई प्रकार की हमारे दिमाग ஆனால் में வேத चलता है। புஸ்தகம் சொல்லுகிறது உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலை நாம் நாடும் பொழுது அவர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். आमीन। वचन कहता है कि मेरे अंदर जो पवित्र आत्मा है वो मेरे लिए हर चीज करेगा। கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. आपका कृपा हमेशा हमारे साथ है। அவர் கிருபை என்னைக்குமே நம்மோட கூட இருக்கிறது. परमेश्वर का कृपा हमेशा हमारे साथ है। நமக்கு உதவி செய்ய வல்லவராய் वो இருக்கிறார். हमें मदद करेगा। அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். आप हर लोगों के लिए आपको करेगा। அவர் உங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவார். आपके जीवन को एकदम एक अद्भुत नया जीवन இந்த बनाएगा। உள்ள இருக்கிற உதவியாளரை நாடுங்கள். तो आपके अंदर जो पवित्र आत्मा है आप அவரிடத்தில் கேளுங்கள். उनके पास पूछिए। அவர் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். अपने वचन के जरिए परमेश्वर आपको आकर राह அவர் दिखाएगा। கைட் பண்றது மட்டுமல்ல, he produces fruit of the spirit in us.
It produces fruit of the Spirit. तो वो राह केवल नहीं दिखाएगा बल्कि हमारे जीवन में फल भी देता है। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். सो गलातियन के किताब देखेंगे तो ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. सो वहां पे आप आकर जो कि आत्मा के फ्रूट को देख सकते हैं, जो दया, खुशी, बहुत सारी वहां पे आके फ्रूट्स रहेंगे, 9 फ्रूट्स रहेंगे। எத்தனை பேருக்கு இந்த 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 கனி வேணும், ஆவிக்குரிய கனி? तो कितने लोगों को ये फल चाहिए आपके जीवन में? வேதம் சொல்கிறது we need them all. भाई वचन कहता है वो सब कुछ मुझे चाहिए। பல நேரங்களிலே நமக்கு கடினமான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். कभी-कभी हम अपने जीवन में बुरी परिस्थितियों को देखते हैं। வெகு சீக்கிரத்திலே நாம் கோபப்படுகிறோம். बहुत जल्दी गुस्सा होते हैं। அப்ப அன்பு முதலாவது, ஆவியின் கனியோ அன்பு. तो सबसे पहले हमारे जीवन में प्रेम होना चाहिए। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அன்பை நம்முடைய குடும்பத்திலே காட்ட முடிகிறதா? तो सबसे पहले सोच के देखिए कि इस प्रेम को मैं अपने परिवार में दिखा पा रहा हूं। நம்முடைய வாழ்க்கை துணையிடத்தில் இந்த அன்பை காண்பிக்க முடிகிறதா? क्या मैं अपने पति या पत्नी को दिखा पा रही हूँ? நான் பேசுறது இந்த உலக பிரகாரமான அன்பை பற்றி அல்ல. मैं जो बात कर रहा हूँ इस दुनिया का प्रेम नहीं। ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்கிற உதவியாளர் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுகிற அந்த அன்பை, கனியை குறித்து சொல்லுகிறேன். सो उद्धार पाए वाले यीशु मसीह को अपनाए वाले के जीवन में आने वाला फल के बारे में बात कर रहा हूँ। பல நேரங்களில் புருஷன் மேல கோபப்படுகிறோம். तो कभी-कभी हम आकर पति के ऊपर गुस्सा करते हैं। இந்த ஆளால தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. तो इस मनुष्य के वजह से ही मुझे बहुत सिर இந்த दर्द ஆளை है। திருமணம் பண்ணலனா நான் நல்லா இருந்திருப்பேன். अगर मैं इस इंसान को शादी नहीं की होती तो अच्छी रहती। இவரால தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். तो इसके वजह से ही मैं अपने जीवन में ऐसा அவர் हूँ। மேல அன்பு செலுத்த முடியவில்லை. तो आप अपने साथी के ऊपर प्रेम नहीं दिखा पाते हैं। பல நேரங்களில் மனைவி மேல அன்பு செலுத்த முடியவில்லை. कभी-कभी पति आकर पत्नी के ऊपर प्रेम दिखा नहीं पाता है। பல நேரங்களில் சக விசுவாசிகளிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை. तो कभी-कभी हम साथ रहने के ऊपर प्रेम नहीं दिखा பலருக்கு पाते हैं। விரோதமாக நாம் பேசுகிறோம். तो किसी हम एक दूसरे के बारे में बुराइयां करते हैं। தேவனுடைய தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது என்று ரோமர் 5:5 சொல்கிறது. तो परमेश्वर का जो प्रेम है हमारे अंदर है, हमें भरा है करके रोमन की किताब 5:5 कहता है। பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அன்பு நிரப்பப்பட்டு இருக்கிறது. तो पवित्र आत्मा आकर हमारे अंदर है। நாம் அந்த அன்பினாலே ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. तो उस प्रेम के वजह से द्वारा हम एक दूसरे के ऊपर प्रेम रखना है। நான் சொல்றேன், இந்த உதவியாளரிடத்துல கேளுங்கள், ஆண்டவரே இந்த நபரை நான் நேசிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள், என் மூலமா இவரை நேசியுங்கள் என்று சொல்லுங்கள். तो पवित्र आत्मा जो आपके अंदर है आप उनसे पूछिए कि प्रभु यीशु मसीह मैं आकर इस इंसान से प्रेम रखना है। God love them through me. तो परमेश्वर आकर प्रेम करना है मेरे जरिए। அப்படி ஜெபிச்சு பாருங்க, உங்க மூலமா கர்த்தருடைய அன்பு அந்த யாரை வெறுக்கிறீங்களோ அவங்களுக்கு நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். आमीन। जब आप ऐसा प्रार्थना करेंगे तो आप जिसको नफरत करते हैं उससे प्रेम करने लगेंगे। அநேக நேரங்களில் பாருங்க, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். तो सब दूसरी जो हम देख रहे हैं ऐसे कई फल है, लेकिन जो है कि हम अपनी इच्छा को काबू नहीं कर पाते हैं। நான் அநேக நேரங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஈல்ட் பண்ண மாட்டேங்கிறோம். तो कभी-कभी हम पवित्र आत्मा को हम आके जगह नहीं देते हैं। அநேக நேரங்களில் நம்ம இஷ்டமானதை பார்க்கிறோம், இஷ்டமானதை பேசுறோம், இஷ்டமானதை கேட்கிறோம். तो कई समय पे हमें जो दिल में आता है उसे देखते हैं, उसे बोलते हैं, सुनते हैं। When you yield to the Holy Spirit, जब आके पवित्र आत्मा आपके अंदर रहता है உங்களால ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். सच में आप आके एक पवित्र जीवन जी सकते அவர் हैं। உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். वो आपको मदद करेगा। பல நேரங்களில் சந்தோஷம் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. तो हमारे जीवन में आके कई प्रकार की பல நேரங்களில் குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் போகிறது. कभी-कभी परिवार में आके मुश्किलें रहते हैं। ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேச ஆரம்பிக்கிறோம். एक दूसरे के विरोध बोलते हैं। வேதம் சொல்றது நீடிய பொறுமை. तो वचन कहता है कि बहुत लंबी से हम आकर நமக்கு சாதாரண பொறுமையே இல்ல. तो हमें आके वो नहीं रहता है वो நீடிய பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. तो हमें बहुत लंबा से आकर देख रहे वेट பல நேரங்கள்ல எரிச்சல் அடைகிறோம். तो कभी-कभी हमें गुस्सा आता है, கோபம் உள்ள இருந்து வருகிறது, பிரவாகித்து வருகிறது. हमारे अंदर से गुस्सा आता है। ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, लेकिन जब आप विश्वास करते हैं कि पवित्र आत्मा मेरे अंदर है,
அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்போது, उसकी प्रशंसा मेरे अंदर है जब आप समझते हैं, அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, जब आप अपने जीवन को उनके हाथ पे देते हैं, அவரிடத்தில் நீங்க சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அன்புல பிரச்சனை, சந்தோஷத்துல பிரச்சனை இருக்கு, சமாதானம் பண்றதுல பிரச்சனை இருக்கு, இச்சை அடக்கம் இதுல பிரச்சனை இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. तब आप परमेश्वर से पूछिए कि मुझे इन चीजों में आके परेशानी हो रही है। நாம் அவர்ட்ட உதவியே கேட்கிறதே கிடையாது. हम आकर परमेश्वर से कभी मदद नहीं मांगते हैं, அநேகருக்குள்ள இந்த உதவியாளர் இருக்கிறாரு. लेकिन हर एक लोगों के अंदर ये पवित्र ஆனா आत्मा है, யாரும் அவருடைய உதவியை நாடுறதே கிடையாது. लेकिन कोई भी इस सहायता को लेता नहीं है। உள்ள உதவி செய்யறதுக்கு ரெடியா ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்ம விசுவாசிக்கிறதே கிடையாது. आपके अंदर एक पवित्र आत्मा जो आपको हमेशा मदद करने के लिए तैयार है, நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து அவருடைய உதவியை நாடுங்கள். लेकिन मैं कहता हूँ कि आज से आप उस मदद को मांगिए। ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் அவருடைய உதவியை நாடுங்கள். हर एक छोटी छोटी चीजों में आप आकर मदद लीजिए। ஒன்பதாவது नबी யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல 26 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14:26. यूहन्ना का किताब 14 अध्याय। இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, तो यीशु मसीह आकर अपने शिष्य से देख के बोलते हैं, 26 வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். तो यहाँ पे पवित्र आत्मा जो यीशु मसीह के जरिए जो पवित्र आत्मा को जो भेजते हैं, वो आपको हर एक चीज में आपको राह दिखाएगा। இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். तो यीशु आकर ये अपने शिष्य को देख के बोलते 3 हैं, வருஷம் அவங்களோட கூட இருந்தாரு. 3.5 साल उनके साथ थे, இப்ப அவர் போறாரு. अभी वो जाने वाले हैं, மரிக்க போகிறார். मरने वाले हैं, 3வது நாள் உயிரோட எழும்ப போகிறார். तीसरे दिन जी उठने वाले हैं, வானத்தில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். आकाश में जाने वाले हैं। இனிமேல் அவர் இருக்க முடியாது. अभी वो नहीं रह सकते हैं, ஆனா அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், लेकिन यीशु मसीह कहते हैं मैं एक पवित्र आत्मा को रख के जाऊंगा உங்களிடத்துக்கு திரும்ப வருவேன். और दोबारा मैं आऊंगा। பாருங்க, இன்னைக்கு வந்து டேப் இருக்கு, மொபைல் இருக்கு, எல்லாமே இருக்கு, நோட் பேட் இருக்கு, பேனா இருக்கு, எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். देखिए यहाँ पे अभी सारी सुविधाएं हैं, नोट पैड है, पेन है, सब कुछ है हमें लिखने के ஆனா लिए, இயேசு வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் எதுவுமே இல்லை. लेकिन यीशु मसीह के समय में कुछ भी नहीं था। 3 வருஷங்களாக அவர் போதித்திருக்கிறார். 3.5 साल उन्होंने शिक्षा பல दी। ஊமைகளை சொல்லி இருக்கிறார். हाँ, बहुत सारी चीजें बताए हैं, பல அற்புதங்களை செய்திருக்கிறார். बहुत सारे अद्भुत कार्य किए हैं, பல அதிசயங்களை செய்திருக்கிறார். बहुत सारे आश्चर्य कर्म किए हैं, அநேகம் பேரை குணமாக்கி இருக்கிறார். हर एक लोग को चंगाई दिए हैं, மரித்த அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். मौत में से जिलाए हैं। இதையெல்லாம் இந்த சீஷர்கள் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள போகிறார்கள்? तो ये सब चीजें वो कैसे याद रख सकते हैं? அவர்கள் ஒன்று விடாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். कुछ भी वो याद नहीं रख सकते। வேதாமத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து என்று வேதம் சொல்லுகிறது. तो यहाँ पे आके वचन कहता है कि जो परमेश्वर कहते यीशु मसीह कहे उसे याद அப்ப रखने के இந்த சீஷர்களுக்கு யார் உதவி செஞ்சது? பரிசுத்த ஆவியானவர் என்கிற உதவியாளர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறார். लिए। तो यीशु मसीह को इन सब चीजों को कौन याद दिलाया? तो उनके शिष्य को आकर पवित्र आत्मा ने मदद किया था। இந்த 3.5 ஆண்டுகளாக அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ, என்னவெல்லாம் போதித்தாரோ, என்னவெல்லாம் உண்மைகளை சொன்னாரோ, என்னவெல்லாம் அதிசயங்களை செய்தாரோ எல்லாவற்றையும் அவர்கள் நினைப்பூட்ட வேண்டும். तो इस 3.5 साल यीशु मसीह ने जो जो किया है, हर एक चीजों को पवित्र आत्मा उनको याद दिलाती எவ்வளவு है। அற்புதமான ஒரு உதவியாளர் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. तो यहाँ पे देखिए कि पवित्र आत्मा कितना एक अद्भुत रक्षक है हमारे ஆகவேதான் जीवन में। அவர் சொல்லுகிறார், இந்த பிரதான கட்டளை கொடுத்த உடனே நீங்க போவாதீங்க அப்படின்றாரு. तो यहाँ पे यीशु मसीह कहते तुरंत तुम मत जाना। அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். तो अपोस्तल के किताब पहला वचन 4-5। அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். तो यहाँ पे योहान कहता है कि अभी मैं तुम्हें जल से बपतिस्मा दे रहा हूँ, लेकिन कुछ दिनों के बाद आपको पवित्र आत्मा से बपतिस्मा ஆகையால் मिलेगा। நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். तो जब यरूशलेम से निकलते हैं कि पवित्र आत्मा के वचन आकर सत्य होने के लिए आप वेट करें। ஒரு நோட் இல்ல, ஒரு பேனா இல்ல, ஒரு நோட் பேட் இல்ல, ஒரு வாட்ஸ்அப் இல்ல, ஒரு ஏ டூல்ஸ் இல்ல, ஒண்ணும் கிடையாது. எப்படி நினைவு வைத்துக் கொள்ள போகிறார்கள்? तो उस जमाने में किसी प्रकार का चीज नहीं था लिखने के लिए, लेकिन फिर भी कैसे याद रखेंगे? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஒருத்தர் அனுப்புறேன்.
तो आपको हेल्प करने के लिए मैं एक को भेजूंगा। அவர் சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். तो वो सही समय पे आपको आकर मदद करेगा, வார்த்தையை இன்டர்பிரட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். आपको आकर चीजों को समझने के लिए मदद करेगा, வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு அவர் உதவி செய்வார். इसको आके आप जानने के लिए मदद करेगा, வார்த்தையை நினைவு வைத்துக் கொள்வதற்கு அவர் உதவி செய்வார். उसको याद रखने के लिए आपको मदद करेगा। அப்ப பாருங்க, we have gifted the word of God and the Holy Spirit, the helper, great helper who lives in me. तो देखिए हमारे अंदर कितना बड़ा पवित्र आत्मा हमारा रक्षक बन தேவன் நம்மை வெறுமையாக விடவில்லைங்க. तो परमेश्वर ने हमें खाली हाथ नहीं छोड़ा है, ஒரு ஆசம் டெபாசிட் உங்களுக்குள்ள तो வைத்திருக்கிறார். एक बहुत ही महत्वपूर्ण एक शायक आपके எனக்குள்ள दिल में ஒரு है। அவ்வளவு பெரிய ஒரு ஆசம் டெபாசிட் வைத்திருக்கிறார். मेरे अंदर एक हेल्पर को रखा है। அது மாத்திரமல்ல, he will equip us with his spiritual gifts. तो इसका केवल ये अकेले नहीं है, वो आपको आके स्पिरिचुअल गिफ्ट भी देता है। 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். पहले कुरिन्थियन के किताब 7वीं अध्याय, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. तो यहाँ पे पवित्र आत्मा ने हमें एक प्रकार का फल दिया है। எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், तो किसी को ज्ञान मिलता है, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், तो किसी को आके वचन को समझने का ज्ञान, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், किसी को विश्वास का ज्ञान, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், किसी को आके चंगाई करने का, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், किसी को अद्भुत कार्य करने का, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், किसी को आके भविष्यवाणी बोलने का, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், तो किसी को आके नॉलेज दिया है, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், तो कहाँ पे अन्य भाषा बोलने का, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. तो किसी को उस अन्य भाषा को समझाने के लिए, ஏராளமான ஆவிக்குரிய வரங்களை அவர் நமக்கு அருளி இருக்கிறார். तो यहाँ पे कई प्रकार का चिन्ह हमें दिया है। அற்புதமான ஆவியானவர் तो பாருங்கள். यहाँ पे कितना अद्भुत हमें आशीष दिया, देखिए। அவர் ஏராளமான ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். तो यहाँ पे आकर कई प्रकार का परमेश्वर हमें वर भी देता है। அது மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? तो उसके जरिए हम क्या कर सकते हैं? சாதாரணமா இருக்கிற உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியை கொடுக்கிறார். तो साधारण से जो लोग आप है उसको आके अद्भुत कार्य करने के लिए ताकत देता है। விசுவாசிக்க சிரமமா இருக்கிற காரியங்களை விசுவாசிக்கும்படி செய்கிறார். अगर आपको विश्वास करने में दिक्कत हो रही है तो विश्वास करने के लिए आपको मदद करता है। ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களை அவர் தருகிறார். तो आपको ज्ञान को समझने के लिए ज्ञान देता है। ஞானத்தை போதிக்கிற வசனத்தை அவர் தருகிறார். तो आपको प्रभु के वचन को बताने के लिए அறிவை आपको ज्ञान உணர்த்தும் देता है। வசனத்தை அவர் தருகிறார். उसको याद रखने के लिए ज्ञान देता है। தீர்க்கதரிசனம் உரைத்தலை தருகிறார். यहाँ पे आके भविष्यवाणी बोलने के लिए आपको ज्ञान எவ்வளவு देता அற்புதமான வரங்கள் பாருங்க. है। तो देखिए कितने अद्भुत कार्य का वर இந்த देता பரிசுத்த है। ஆவியானவர்ங்கிற உதவியாளரை நாம இக்னோர் பண்ணாம அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, तो इस आके पवित्र आत्मा जो हमारे अंदर है उसे अपने जीवन से दूर रखे बिना இந்த வரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். आप इस सारे वर को अपने जीवन में உங்களுக்குள்ள रखें। நிச்சயமாக வரங்கள் இருக்கிறது. आपके अंदर एक गिफ्ट है, ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். शायद आपको मालूम नहीं है। Ask God to show it to you. जैसे कि परमेश्वर आपको दिखा रहा है, அவர் உங்களுக்கு காண்பிப்பார். वो आपको दिखाएगा। ஏனென்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, क्योंकि अपोस्तल की किताब 1 अध्याय 2 वचन कहता है, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். जब पवित्र आत्मा आपके अंदर आते हैं तो आपके अंदर उकाब का बल आएगा और यरूशलेम यूदा हर जगह पे आप मेरे लिए गवाही बनकर रहोगे। When the Holy Spirit comes, जब पवित्र आत्मा आपके अंदर आते हैं you receive power, तो जो आपको आके एक you बल receive मिलता है, energy, आपको एक एनर्जी मिलता है, you receive strength, तो आपको एक प्रकार का बल मिलता you है, receive authority over every spirit of सो darkness. आपको एक अधिकार मिलता है। You just ask the Holy Spirit. तो पवित्र आत्मा से आप पूछिए आपको क्या चाहिए। ஆவியானவரே, எனக்குள்ள என்ன வரத்தை வச்சிருக்கீங்க? पवित्र आत्मा आपने मेरे अंदर क्या அந்த வரம் என் रखा மூலமாக है செயல்படட்டும். और वो वर दूसरे के जीवन में महत्वपूर्ण कार्य कर सके। அந்த அவர் எந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கேற்ற வரங்களை அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். तो हमारे जीवन में हम क्या करना चाहते हैं उसके अनुसार पवित्र आत्मा हमें मदद करेंगे। ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க
மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். तो उदाहरण के लिए जब आप किसी के लिए प्रार्थना करते हैं तो वो आपकी प्रार्थना को सुनता है. அபூர்வமான காரியங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதை வாய்க்க பண்ணுகிறார். तो जब आप बहुत सारे आश्चर्य विश्वास करते हैं तो आपके जरिए आश्चर्य काम करते हैं. பல ஆண்டுகளாக பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களை விடுதலை ஆக்குகிறார். तो कई सालों से जब आकर वो आके बंधे हुए थे तो जब कोई प्रार्थना करता है तो उन्हें छुटकारा मिलता था. अनेक ஆண்டுகளாக வியாதியில கிடக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறார், சுகத்தை தருகிறார். कई सालों से जो आकर रोगी थे उनको चंगा किया है. கடைசியாக आखिरी में அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. तो हमेशा पवित्र आत्मा से हमें भरपूर रहना चाहिए करके எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். एबेसियर के किताब 5वीं अध्याय 18 और 19 वचन. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து तो हम हमेशा पवित्र आत्मा से भरकर be filled with the Holy Spirit. हमेशा पवित्र आत्मा से भरकर. Who is the Holy Spirit? पवित्र आत्मा कौन है? He is the helper. वो आपको एक मदद है. Who sends the Holy Spirit? तो पवित्र आत्मा कौन है? Father God sends the Holy Spirit. कौन भेजा है? Who prayed for it? पवित्र आत्मा ने भेजा है. Who prayed for it? कौन आपको प्रे किया है? Jesus prayed for it. यीशु मसीह ने परमेश्वर से प्रार्थना God किया the है. Father sends it for you. तो परमेश्वर ने पवित्र आत्मा को He is भेजा living inside of you. और वो आपके जीवन में है. He sealed you. वो आपके अंदर ही है. He guides you. वो आपको राह दिखाता He है. protects you. वो आपको प्रोटेक्ट करता He है. gives you authority. आपको अधिकार देता है. He gives you strength, divine strength. आपको बल देता है. And not only that, He fills you with His Spirit. तो आपको ना केवल ये सब कुछ आपको आकर पवित्र आत्मा से भर कर रखता அதனுடைய है. அர்த்தம் என்ன? तो उनका आत्मा क्या है? Continually allow the Holy Spirit to guide you. तो आप लगातार अपने आप को छोड़िए कि पवित्र आत्मा आपको गाइड करे. Continually speak to the Holy Spirit. हमेशा एक पल भी नहीं, हमेशा आप पवित्र आत्मा से बात करते रहे. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். आपको मदद करेगा. எபேசியர் 5:19 சொல்லுகிறது. एफेसियन के किताब 5 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. तो आप हमेशा प्रभु की गीत गाकर स्तुति गाकर आनंद से परमेश्वर की स्तुति करें. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். तो हम हमेशा के यीशु मसीह के नाम से पवित्र परमेश्वर को स्तुति करनी चाहिए. என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. तो देखिए कितनी अद्भुत जीवन आपको और मुझे मिला நான் है. சொல்றேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம தோல்வி அடையவே முடியாதுங்க. तो इस क्रिश्चियन के लाइफ में हम कभी भी आकर नुकसान पा ही नहीं, हार पा नहीं सकते. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. आप आकर इस जीवन में एक जीत पाएंगे. என்னால இந்த வாழ்க்கை வெற்றிகரமா வாழ முடியலன்னு சொல்லவே முடியாது. आप बोल नहीं सकते हैं कि मेरे जीवन में मैं आके जीत से नहीं जी रहा हूँ. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் தோல்வி மேல தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், अगर आप अपने इस क्रिश्चियन लाइफ में हार पा रहे हैं, you are continuously neglecting the spirit. तो इसका मतलब God. ये है कि आप पवित्र आत्मा से दूर है. You are ignoring the Holy Spirit who is the helper. आप उसको अपने जीवन से दूर रख रहे हैं जो आपको मदद करता है. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். तो वो आकर आपको मदद करना चाहते அவர் हैं. எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். हमेशा वो आपके साथ रहते हैं. அவர் உங்களை விட்டு விலகிறது இல்ல. वो कहीं नहीं जाते உங்களை हैं. கைவிடுகிறது இல்லை. आपको हाथ नहीं छोड़ते हैं. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவர் வரதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். आप जब कभी भी बुलाए वो आपके सामने आपके जब पास जब रहेंगे. मैं पुकारो तो दौड़ आते हैं. हाँ, जब आप यहोवा को पुकारते हैं वो आपके पास आता எவ்வளவு है. அற்புதமான ஆண்டவர். तो देखिए कितना अद्भुत He is परमेश्वर है. living inside of us. वो हमारे अंदर है. அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். तो आपको विश्वास करना है कि पवित्र आत्मा அவர் मेरे ஏன் अंदर இருக்கிறாரு? है. वो मेरे अंदर है. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். आपको मदद करेगा वो. நாம பலரிடத்துல உதவி கேட்கிறோம். कई जगह पे हम मदद पूछते हैं. பலரிடத்திலிருந்து உதவி வருமா என்று எதிர்பார்க்கிறோம். कई जगह से हमें मदद आएगा कि हम நான் சொல்றேன், இன்றைக்கு அதெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க. मैं कहता हूँ कि आप वो सब छोड़ दीजिए. இந்த பரிசுத்த ஆவியானவர் மாதிரி உங்களுக்கு உதவி செய்ய யாராலுமே முடியாது. पवित्र आत्मा आपको जिस प्रकार से मदद करेगा वैसा कोई आपको नहीं कर सकता. அவர் உங்களை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். आप जो पाप में गुजरते हैं वो आपको बताएगा. உங்களை முத்தரித்திருக்கிறார். आपको चिन्ह दिया है. நீங்கள் ரட்சிப்பை இழக்கவே முடியாது. आप उद्धार पाए हैं. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். वो आपके साथ
साथ है, அவர்தான் உங்களை முத்தரித்திருக்கிறார். उन्होंने ही आपको चिन्ह दिया அவர் है, உங்களை பாதுகாத்து இருக்கிறார். वो आपको प्रोटेक्ट कर रहे நித்திய हैं, மீட்பை கொடுத்து இருக்கிறார். आपको अनंत जीवन दिया है, அவர் உங்களுக்குள்ளே வசித்துக் கொண்டிருக்கிறார். वो पवित्र आत्मा आपके अंदर है। அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். उस चीज को आप कभी मत அவர் भूलना, உங்களுக்குள்ளேதான் இருக்கிறார். वो उनके आपके अंदर है। ஏன் இருக்கிறார்? पवित्र आत्मा क्यों அவர் आपके अंदर உங்களுக்கு है? உதவி செய்யும்படியாக. क्योंकि उनका काम आपको मदद எந்தெந்த कर, விதத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? कौन सी परिस्थितियों में आपको मदद कर सकता எல்லா உதவியும் அவர் உங்களுக்கு செய்ய है? முடியும். हर प्रकार का मदद आपको कर அவர் सकता உங்களுடைய है। தனிப்பட்ட வாழ்க்கையில உதவி செய்ய முடியும். आपके जीवन में आप मदद குடும்ப करेगा, வாழ்க்கையில உதவி செய்ய आपके முடியும். परिवार में मदद करेगा, பொருளாதாரத்துல உதவி செய்ய आपके முடியும். फाइनेंशियल में मदद வேலையில करेगा, உதவி செய்ய काम முடியும். में मदद करेगा, மற்றவர்களோடு உள்ள உறவுல உங்களுக்கு உதவி செய்ய முடியும். आपके रिलेशनशिप में मदद அது करेगा। மாத்திரமல்ல அவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். इसके अलावा आपको राह भी दिखाएगा। அவர் உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அவர் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். तो वो आकर आपको परमेश्वर के वचन में आपको चलाएगा। அவருடைய கனிகளை நமக்குள்ளே பிறப்பிக்கிறவராய் இருக்கிறார். तो परमेश्वर आपको आके आशीष करेगा, அது மாத்திரமல்ல நமக்கு போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார். हमें याद दिलाते हैं। அது மட்டும் இல்ல, அவருடைய ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து நம்ம எக்யூப் பண்றார் ஊழியத்துக்காக. तो हमें वो तैयार करते हैं, अपने गिफ्ट्स को देकर हमें तैयार करते ஆகவே हैं। அவருடைய ஆவியானவராலே நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். तो हमेशा हमें पवित्र आत्मा से भर कर रखते हैं। ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் அவரோடு பேசுகிறவர்களாக இருக்க तो வேண்டும். हर समय आप पवित्र आत्मा से बात करना நான் है। மறுபடியும் யோவான் 14, 16, 17 நான் வாசிக்கிறேன். तो एक और बार मैं योवाना का किताब 14 वचन पढ़ता हूँ। நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், तो मैं आकर पवित्र आत्मा से प्रार्थना करता हूँ, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி तो वो सदा आपके साथ रहने वाला, சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை तो पवित्र आत्मा आपको அவர் உங்களுக்கு தந்தருளுவார். आपको देगा। உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் तो वो पवित्र आत्मा आपके साथ रहेगा। அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. तो उस पवित्र आत्मा को आप अपने जीवन में ले அவர் लें। உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். तो उस पवित्र आत्मा को आप अपने जीवन में पाने के लिए You can know him आप उनको जानते हैं, because he is living inside of you. क्योंकि वो आपके जीवन के अंदर है, आपके अंदर है, Jesus said you know him. ताकि कि आप उनको जान पाए, You can very much know him. ताकि कि आप उनको जान पाए। Why? Because he is living inside of you. क्यों? क्योंकि वो मेरे अंदर है। He is ready to help you. तो वो आज परमेश्वर तैयार है कि वो आपको मदद करें। Whatever problem you are facing now, आप किस प्रकार की मुसीबत से गुजर रहे right हैं, now ask the Holy Spirit for guidance, for help. इस समय पे आप पवित्र आत्मा से पूछ सकते हैं कि आपको मदद करने के लिए। சொல்றாரு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார், तो वो आपके अंदर वास कर रहा है, உங்களுக்குள்ளே இருக்கிறார், आपके अंदर है, அவரை நீங்கள் அறிவீர்கள். आप उनको जानते हैं। 18 வசனத்துல तो சொல்றார், यहाँ पे நான் 18 உங்களை திக்கற்றவர்களாக விடேன், तो मैं उस आप लोग को अकेला नहीं छोड़ूंगा, நான் உங்களிடத்துல வருவேன். मैं आपके पास आऊंगा। அவர் உங்களிடத்துல வந்திருக்கிறார். पर इस समय पे पवित्र आत्मा आपके அவர் जीवन में உங்களை आई है। உங்களை அவர் கைவிடவே மாட்டார். आप वो पवित्र आत्मा आपको कभी नहीं छोड़ेगा। நான் இந்தியில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. I want to read these verses 16, 17 and 18 in Hindi. पास्टर जी आके अभी वचन आपके लिए पढ़ना चाहेंगे। मैं पिता से विनती करूंगा और वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे, आमीन। अर्थात सत्य का आत्मा जिसे संसार ग्रहण नहीं कर सकता, क्योंकि वह ना उसे देखता है और ना उसे जानता है। तुम उसे जानते हो क्योंकि यह तुम्हारे साथ रहता है और वह तुम में होगे, तुम में होगा। मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूं. और ஏற்கனவே உங்களோடு கூட வந்திருக்கிறார். आमीन। पवित्र आत्मा आपके पास आए। देखिए कितना अद्भुत वचन है। मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, वो परमेश्वर आपको कभी अनाथ नहीं मैं छोड़ेंगे। तुम्हारे पास आता हूं. परमेश्वर आपके पास आते हैं। He has already come to you वो आपके पास हम पहले से ही है, to live in your heart, आपके अंदर, आपके दिल में, to abode in your heart, आपके दिल में वास करने के लिए, to help you, आपको मदद करने to के लिए, guide you, आपको राह to दिखाने equip के लिए, you, आपको to आशीष empower पाने के you, लिए, to आपको empower you, बल देने के to लिए, strengthen you,
आपको बल To देने के teach लिए, you. आपको शिक्षा देने के लिए, make you understand the word of God. परमेश्वर वचन को समझने के लिए। What a great helper we have. तो देखिए कितना अद्भुत एक सहायक हमारे जीवन में है। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? मुझे बहुत खुशी Hallelujah. है। क्या आप लोग को खुशी है? हालेलुया, 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 हालेलुया। हाथ उठाकर अपने बोलो, हाथों को हालेलुया। उठाकर हालेलुया। we have a great helper. हमारे अंदर एक बहुत He is living अद्भुत inside of सहायक us. है। He is living inside of us हमारे जीवन के अंदर to teach us, हमें शिक्षा To देने के guide लिए, us. गाइड करने के लिए, make us remember everything whatever Jesus said. जो भी कुछ है हमें याद रखने के लिए, Help us to interpret the word of God. तो हमें मदद करने के लिए कि हम प्रभु के Help us वचन to को सीख share the सकें। word of God. हमें मदद करता है कि प्रभु के वचन हमें एक दूसरे से बांट सके। Help us to witness about Jesus Christ. तो वो हमें मदद करता है कि हम परमेश्वर के लिए गवाही बनकर रहें। Hallelujah. We have him. वो हमारे अंदर है நமக்குள்ள இந்த ஹெல்ப்பர் இருக்கிறார். और वो सहायक हमारे अंदर है। இவ்வளோ நாள் நீங்க இக்னோர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. इतने समय तक आप भले ही अलग இந்த होंगे, க்ஷணப்பொழுதிலிருந்து அவரை நோக்கி பாருங்க. लेकिन इस समय पे उस पवित्र आत्मा को அவரோடு अपनाइए, பேசுங்க. उनसे बात करिए, அவரிடத்திலே கைடன்ஸை கேளுங்க. उनके पास पूछिए, அவர்கிட்ட உதவியை கேளுங்கள். उनसे जाकर मदद मांगिए। உங்களுடைய எல்லா பர்சனல் விஷயங்களும் அவரிடத்துல சொல்ல முடியும். अपनी सारी बातें आप पवित्र आत्मा से बताएं, And I assure you, he can help you. Surely he can help you. और मैं आपको इस समय पे बताता हूँ कि जरूर और जरूर पवित्र आत्मा आपको मदद करेगा। And he alone can help you. वो अकेले केवल आपको मदद कर सकते हैं। வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. तो पवित्र आत्मा आपको मदद करने के लिए। Hallelujah. हालेलुया। நம்ம எவரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हों क्या? கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். जो भी वचन सुने हम पवित्र परमेश्वर को धन्यवाद करेंगे। Ask him to fill you with his spirit. इस समय पे आप आकर प्रार्थना करें कि मुझे भर दे पवित्र அவர்கிட்ட आत्मा கேளுங்க, से। ஆண்டவரே எனக்குள்ள என்ன வரத்தை வச்சிருக்கீங்க, पवित्र आत्मा मेरे जीवन में आपने क्या रखा है, எனக்கு வெளிப்படுத்துங்க. आप प्लीज मुझे बताएं। இந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. इस वचन को समझने के लिए வசனத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. जब मैं इस बाइबल को पढ़ता हूँ तो मुझे समझने எனக்கு के இருக்கிற लिए, எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. मुझे सारी परिस्थितियों से बाहर आने के लिए நான் உம்முடைய உதவியை நாடுகிறேன். आपकी मदद को मैं चाहता हूँ, உம்முடைய உதவியை தேடுகிறேன். आपकी मदद को मैं ढूंढ रहा हूँ। இவ்வளவு நாள் எனக்கு தெரியல, इतने दिनों से मुझे पता नहीं ஆனா था, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. लेकिन आज मुझे पता है। என் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு मेरे जीवन को बड़े आश्चर्य कर्मों से भर நீர் दे। எனக்கு மிகப்பெரிய உதவியாளரை கொடுத்திருக்கிறீர். आपने आके एक बहुत ही बड़ा मददगार मुझे दिया है। இன்னைக்கு அவருடைய உதவியை நான் நாடுகிறேன். आज मैं पवित्र आत्मा का मदद लेता हूँ। ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, परमेश्वर मुझे मदद எனக்கு கைட் करना, பண்ணுங்க, मुझे गाइड करें, எனக்கு उदவி செய்யுங்க. आप मुझे मदद करें, வார்த்தை பேச எனக்கு உதவி செய்யுங்க. आप मुझे बोलने के लिए मदद करें, சத்தியத்தை ஷேர் பண்றதுக்கு எனக்கு உதவி इस செய்யுங்க. सत्य को दूसरे से बांटने के लिए मदद करें, உம்மை குறித்து சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. आपके बारे में गवाही बोलने के लिए मदद करें, மற்றவர்களிடத்தில் இயேசுவை பற்றி சொல்வதற்கு தைரியத்தை கொடுங்க. दूसरे लोगों के पास यीशु मसीह के बारे में बोलने के लिए मुझे धैर्य என்னை दें, எக்யூப் பண்ணுங்க, मुझे तैयार करें, எனக்கு उदவி செய்யுங்க. आप मुझे मदद करें। நாம் யாவரும் கர்த்தரிடத்துல பரிசுத்த ஆவியானவரிடத்துல அந்த உதவியை கேட்போமா? इस ஹalleluya. समय पे हम पवित्र आत्मा से प्रार्थना हालेलुया। करें। हालेलुया। நம்முடைய அருமையான போதகர் ஜோஷ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். இந்த சத்தியத்துக்காக, கேட்ட சத்தியத்துக்காக அவர் நமக்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறும்படி கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். हमारे सबूक में भी पास्टर जोशुआ जय भी आएंगे, तो हाथों आशीर्वाद। को बजाकर ताली बजाकर उन्हें स्वागत करेंगे। ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। அன்பின் பரலோக பிதாவே, पिता परमेश्वर, ஆசீர்வதிக்கப்பட்டதான इस आशीष भरा दिन இந்த पे, அற்புதமான इस अद्भुत दिन पे நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हम आपका धन्यवाद करते हैं। பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். पवित्र आत्मा, हम आपका धन्यवाद करते हैं। பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர், पवित्र आत्मा, आप हमारे अंदर है, எங்களுக்குள்ளே வசிக்கிறீர், आप हमारे अंदर रहते हैं, எங்களை வழி நடத்துகிறீர், हमें राह दिखाते हैं, உதவி செய்கிறீர், आप हमें मदद வழி करते हैं, காட்டுகிறீர். आप हमें राह दिखाते हैं। கர்த்தாவே, இந்த इसी के கிறிஸ்தவ लिए வாழ்க்கையை வாழ एक क्रिश्चियन लाइफ जीने के लिए, எல்லா விதத்திலும் ஆண்டவரே सारा मदद करने के लिए நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறதுக்கு ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். आप हमें मदद करने के लिए हम आपका நீர் धन्यवाद எங்களுக்குள்ளவே करते हैं। இருக்கிறதுக்கு ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். आप हमारे अंदर है, उसके लिए धन्यवाद करती हूँ। உமக்கு நன்றி ஆண்டவரே. आपका धन्यवाद हो இந்த प्रभु। இந்த காலை வேளையில
इस सुबेरे के கேட்ட अनुसार வார்த்தைகள் ஒவ்வொன்றும் जो भी वचन हमने सुना है, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा என்னுடைய இதயத்துக்குள்ள முத்திரையிடுவீராக. आप आके हमारे जीवन பரிசுத்த में ஆவியானவர் எங்களுக்கு நினைவுபடுத்துவீராக. पवित्र आत्मा आज हम जो सीखे हैं हमें याद रखने के लिए मदद करें। இந்த பூமியில நாங்கள் வாழும் பொழுது கர்த்தாவே, हम इस दुनिया में जीने तक எங்களுடைய குடும்பத்திலே, हमारे परिवार வேலை में, ஸ்தலத்திலே, हमारे काम करने वाले நாங்கள் जगह पे, படிக்கிற இடத்திலே, हम पढ़ने वाले जगह पे, வேலை ஸ்தலத்திலே, काम करने वाले जगह கர்த்தாவே पे, நாங்கள் செல்லும் பொழுது ஆண்டவரே, हम जब भी जाते பரிசுத்த हैं ஆவியானவர் पवित्र आत्मा எல்லா விதத்திலும் हर चीज எங்களுக்கு पे உதவி செய்து, हमें मदद எங்களை करने के பலப்படுத்தி, लिए, हमें बल देने के எங்களுக்கு लिए, சகாயம் செய்து, हमें सहायता करके, கர்த்தா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பது ஆண்டவரே हम आपके बच्चे हैं, எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, हमें जो भी घेर गए जान உம்மை पाए, அவர்களுக்கு அறிவித்து விடும்படியாக, आपको जान पाए, உமக்காக நாங்கள் சாட்சிகளாய் வாழும்படியாக हम आपके लिए गवाही जीवन जीने पाए। வார்த்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். अभी जो भी वचन सुने हैं हमें मदद करें। இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, इस सवेरे के अनुसार இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் जो ஒப்புக் भी आए கொடுக்கிறோம். हर एक को मैं यीशु मसीह के नाम से आशीष அளவில்லாமல் ஆண்டவரே, அளவில்லாமல் உம்முடைய ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். अपने पवित्र आत्मा उन पे भर दे, அளவில்லாமல் உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். अपने आशीषों से उनके जीवन में भर दे। அன்று என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். पिता परमेश्वर उनके हर एक चीजों को जरूरतों को पूरा करें। ஆம் ஆண்டவரே, हाँ प्रभु, நீர் எல்லா தேவைகளும் சந்திக்கிறவராய் இருக்கிறதுக்கு उनकी நாங்கள் हर நன்றி एक செலுத்துகிறோம். जरूरतों को पूरा करें। நன்மையும் கிருபையும் மட்டும் இவர்களை பின்தொடர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். अच्छाई और भलाई उनके जीवन भर बनी रहे प्रभु। பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருங்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே. आपने कहा है कि हमेशा खुश रहने के लिए தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவு இவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். आपकी प्रशंसा तुरंत लगातार हमारे जीवन में बने रहें। எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். सारी स्तुति आपको हम देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் என்றும் என்றுமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.